22/6/2004 ஆகிய இன்று காத்தான்குடி ஹிஸ்புல்லா கலாசார மண்டபத்தில் இடம்பெற்று வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் 31வது பேராள மாநாட்டில் பின்வரும் தீர்மானங்களை பேராளர்கள் நிறைவேற்றுகிறார்கள். 1. ஊழல், மோசடி, நிர்வாகத்திறமின்மை மற்றும் இனவாதம் போன்றவற்றால் வறிதாக்கப்பட்ட நாட்டினை மீளக் கட்டியெழுப்பும் முயற்சிக்கு மாற்றமாக அதே ஊழல் மோசடிகளை கையிலெடுத்து பொருளீட்டல் செய்வதையும் மக்கள் மீது மீண்டும் மீண்டும் வரிச்சுமையை அதிகரிக்கும் மக்கள் விரோத பொருளாதார கொள்கைகளையும் இப்பேராள மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹு அக்பர். அவ்வாறே நாட்டு மக்கள் தமது பிரதிநிதிகளை உரிய காலத்தில் தெரிவு செய்வதற்கான உரிமையை மறுத்து மக்கள் தமது வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு தடை ஏற்படுத்தும் வண்ணம் தேர்தல்களை பிற்போடுவதையோ அல்லது இழுத்தடிப்பு செய்வதையோ இப்பேராள மாநாடு கண்டிப்பதோடு அம்முயற்சிகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் போராடவும் இம்மாநாடு தீர்மானிக்கின்றது. நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் முறைமையில் மாற்றம் கொண்டு வருவதற்கான எந்த ஒரு முயற்சிகளிலும் சிறுபான்மை மற்றும் சிறு கட்சிகளின் பிரதித்துவங்கள் பாதிக்கப்படாத வண்ணம் தொடர்ந்தும் விகிதாசார தேர்தல் முறை பாதுகாக்கப்பட வேண்டும் என இப்பேராள மாநாடு வலியுறுத்துகிறது. இனப்பிரச்சினைக்கு அரசியல் சாசன ரீதியில் ஆக குறைந்த தீர்வாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபை முறைமையை தொடர்ந்தும் செயற்படுத்தாமல் முடக்கி வைத்திருப்பதையோ அல்லது மாகாண சபை தேர்தல்களை இனியும் இழுத்தடிப்பதையோ இப்பேராள மாநாடு இனிமேலும் சகித்து கொள்ள மறுப்பதோடு விகிதாசார தேர்தல் முறையின் அடிப்படையில் மாகாண சபை தேர்தல்கள் அவசரமாக நடத்தப்படல் வேண்டும் எனவும் இம்மாநாடு வலியுறுத்துகிறது. ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடாத்தி மக்களின் அடிமட்டத்திலான பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் மக்கள் பிரதிநிதிகளின் செயற்பாட்டை ஊக்குவிப்பதை அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டு செயற்பட முன்வருமாறு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் இப்பேராள மாநாடு அழைப்பு விடுக்கிறது. ஏலவே இனவிகிதாசார அடிப்படையில் நிலப்பரவில் பெரும் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லிம் சமூகத்தின் குடியிருப்பு மற்றும் விவசாய காணிகளின் மீது அரசு இயந்திரத்தின் கூறுகள் மேற்கொண்டுள்ள ஆக்கிரமிப்புகள் உடனடியாக அகற்றப்படுவதோடு புதிதாக உருவாக்கப்படும் தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் நியாயமான பரிந்துரைகளுக்கு அமைவாகவே உள்ளூராட்சி மன்ற மற்றும் பிரதேச செயலக எல்லைகள் வகுக்கப்பட வேண்டும் எனவும் பிராந்திய இனவிகிதாசார அடிப்படையில் இனங்களுக்கான அரச காணி பகிர்வு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் இப்பேராள மாநாடு வலியுறுத்துகிறது. ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பில் புதிதாக வெளியாகியுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டு புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு பிரதான சூத்திரதாரிகள் கண்டறியப்படுவதோடு பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என இப்பேராள மாநாடு தீர்மானம் நிறைவேற்றுகிறது. ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றான நீதித்துறையின் சுதந்திரம் பேணி பாதுகாக்கப்படுவதோடு சுய அரசியல் நிகழ்ச்சி நிரல்களின் அடிப்படையில் நீதித்துறை மீது பூசப்படுகின்ற சேற்று நடவடிக்கைகளை இப்பேராள மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொள்ளும் மனித விரோத தாக்குதல்களை உடன் நிறுத்துவதோடு குடும்பங்கள் தமது உறவுகளோடு சேரவும் சொந்த இடங்களுக்கு திரும்பவும் காசாவிற்கான மனிதாபிமான உதவிகள் போதிய அளவுக்கு வழங்குவதற்குமான இடமளிக்கப்பட வேண்டும் என இப்பேராள மாநாடு வலியுறுத்துகிறது. கிழக்கு ஜெருசலத்தை மையமாக கொண்டு 1967க்கு முந்தைய எல்லைகளின் அடிப்படையில் சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் ஏலவே ஐக்கிய நாடுகள் சபையின் 140 அங்கத்துவ நாடுகள் அங்கீகரித்துள்ளதன் வண்ணம் பலஸ்தீனத்துக்கான முழு உறுப்புரிமையை அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் எனவும் காசாவின் மீள்நிர்ணயம் மற்றும் மீளபிவிருத்தி என்பவற்றிற்கு சர்வதேச சமூகம் நிதியுதவி வழங்கிட வேண்டும் எனவும்
இப்பேராள மாநாடு வேண்டுகோள் விடுக்கின்றது. உலகளாவிய ரீதியில் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான வெறுப்புணர்வை தூண்டும் இஸ்லாமியோபோபியா பிரச்சாரங்களுக்கு நிதி வழங்குவதையும் அதன் செயற்பாட்டாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதையும் குறிப்பிட்ட மேற்கத்திய நாடுகளும் பிராந்திய நாடுகளும் கைவிடுவதோடு வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் முன்வர வேண்டும் என இப்பேராள மாநாடு வலியுறுத்துகின்றது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.